அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். பொதுவாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் அல்லது அதிர்ஷ்டம் நம்ம ஜாதக அமைப்படி இருக்குதா அப்படின்ட்டு எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க, உங்கள் உழைப்பை போட்டிருப்பீங்க. இதில் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துடாதா, இதில் எனக்கு வந்துடாதா, இதில் வருமா, அதில் வருமான்ட்டு தேர்தல் அதிகமாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஏன் அதிர்ஷ்டம் வர மாட்டேங்குது? ஏன் ஜாதகத்தில் என்ன குறை? ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதகர்களை பார்த்து அந்த ஜாதகம் மூலமாக நமக்கு ஒரு விடிவை கொடுத்துருவாங்க. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு அன்றாலும் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கன்னா வீடு, சரிங்களா? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு நல்லபடியாக இருந்தால் நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வருமா? நிச்சயம் வரும். ஏன் சார், என் வீட்டுக்கும் எனக்கு என்ன சார் சம்மந்தம்? நான் வீட்டில் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டினா ஒன்று தான். அதான் வீட்டில் இருக்கக்கூடிய நபரை நீங்கள் ஏன் வச்சு எங்கிட்ட பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடிய சில பேர். உங்களுக்கு எப்படி அதிர்ஷ்டம் வருங்க? நீங்கள் உங்களை அதிர்ஷ்டம் வர்றதுக்கு உங்கள் வீட்டில் சார்ந்த நபர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பேர்த்த எடுக்கலாமா? எடுக்கலாம். யார் எடுக்கலாம்? தாய், தந்தை, மகன், மகள், அதுக்கப்புறம் உங்களுடைய மனைவி. இவங்க சார்ந்து தான் நமக்கு அதிர்ஷ்டங்கள் வருமானம் நிச்சயம் வரும். சரி, இந்த அதிர்ஷ்டங்கள் வராமல் நமக்கு தட்டிகிட்டே போகுது அப்படின்னா, வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வரணும், நம்ம சார்ந்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை சகா தோழர்களும் புரிஞ்சு நடந்து எனக்கு உதவி செய்ய முன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க அத்தனை நபர்களுக்கும் உங்கள் வாழ்நாள் முழுக்க சாபம் என்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த சாபம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்நாள் முழுக்க அந்தமாரி சாபங்கள் நீங்கள் வாங்கக்கூடாது. எந்த வகையான சாபங்கள் வாங்கக்கூடாது? முதல் சாபம், தோஷத்திலேயே மிக கொடுமையான சாபம் எது அப்படின்னா